நம் உடம்பில் இருக்கும் தரித்திரங்கள் விலகி நம் அதிர்ஷ்டசாலியாக மாற, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்க மாதுளம்பழம் அற்புதமான வேலை செய்யுங்க. எப்போ மாதுளம்பழத்தை பார்த்தாலும் தவற விடாதீங்க. அதுவும் மெயினாக வெள்ளிக்கிழமையில் நீங்கள் நான் சொல்கிற இந்த விஷயத்த செய்யுங்க. வெள்ளிக்கிழமை கண்டினியூவாக ஒரு 5 வாரம் செய்தாலே உங்களுக்கே மாற்றம் தெரியும். நல்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராசியானவன், ராசியான முகம், ராசியான கையே, இவன் ராசியானவன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த ராசி உங்களுக்கு வேணுமா? நீங்கள் என்ன பண்ணுங்க, மாதுளம் பழம் வாங்கிட்டு வந்துட்டு அதை முத்துக்கள்லாம் அதை நம்ம போலியா அதை நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமிகிட்ட வச்சு, மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு இந்த மாதிரி ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மாதுளம் பழம் வச்சு நம்ம பூஜை பண்ணால் கண்டிப்பாக நிறைய அற்புதங்கள் நடக்கும். வேண்டுதல் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அதை சாப்பிட்டுடுங்க. அந்த தோல் இருக்குது பாருங்கள், அதை நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அதை குப்பையில் போடாதீங்க, நல்லா காய வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இந்த மாதுளம் பொடியை, தோலோட பொடியை அதில் போட்டுடுங்க. போட்டுவிட்டு நீங்கள் குளிங்க. தலை குளித்தாலும் சரி, உடம்பு குளித்தாலும் சரி. அந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் மாதுளம் பழம் தோலில் குளிச்சிங்கன்னா உங்களுடைய தரித்திரம் விலகும்.